ஆகவே போராட்டம் என்பது நியாயமான ஒரு போராட்டம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் அதை ஒழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் விதமான போராட்டமாக இருந்திருக்காது. அதில் ஒரு சில இசமிகள் என்றுதான் கூற வேண்டும். கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும், காணி குறிப்பவர்களும், வார்கோமிட்டிக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும், மஞ்சள் உடுப்புடன் அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதில் ஒரு அம்மா கூறுகிறார், அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும், அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி போட்டு அதையே ஒரு மூலகாரணமாக பயன்படுத்தி கொள்ளும். அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும். அதில் ஒரு 10 பேர் தான். நான் அந்த போராட்டத்துக்கு போரையில் என்று முடிவோடு இருந்தேன். ஏனென்றால் போகையிலேண்டா அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது என்று தெரிஞ்சது. ஆனா அந்த அரசியல் உள்நோக்கத்தை பயன்படுத்துகிறார் மக்கள வேதனைகளை. இன்றைக்கு மக்கள வேதனைகளை தான் அரசியல் உள்நோக்கமா பயன்படுத்துகின்றார். எங்கட அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாம அந்த போராட்டத்தை உத்வேகப்படுத்தி, அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியில கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது? அதுக்கு நிதி ஒதுக்காம விட்டவங்க, நீதிவான் நாட்டை விட்டு தப்பி ஓடின இந்திய அரசாங்கத்துல. அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது. இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்திருக்கோம், தமிழ் மக்களை நீக்கிறோம். இன்றைக்கு முந்தி இப்படி ஒரு பிரதிநிதி வெளிநாட்டுல இருந்து ஐநா பிரதிநிதி இந்த இடத்துக்கு வரைக்க முந்தி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா? ஒளி சாமியில மறைச்சவங்க, பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்க அழுதவங்க. ஆனா இன்றைக்கு இந்த மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்களோட வேதனையை உணர்ந்துட்டு போறாங்க. ஆனா நாங்க நினைக்கிறோம், அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர் இலங்கை அரசாங்கத்தோட இணைஞ்சு ஏதாவது பெற்றுக் கொடுக்க நிற்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்துல பிற யுத்தம் நடக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் என்பது கொடியது. எங்களோட அரசாங்கத்தின் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வரும் காலத்துல நடக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் உள்நோக்கத்துக்கு இந்த போராட்டத்தை குழப்பும் விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திருக்கிறேன். ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு போரேலி என்று இருந்தேன். நான் திரும்பவும் பின்னேறம் அந்த நடந்தவனு அந்த இடத்துக்கு போயிருந்தேன். நான் தற்கொலை கூட போய் அதுல போய் கதைச்சிட்டு தான் வந்தேன். சரியா? அதுல ஒரு 10 பேருக்கு நான் அதுல கைகலப்புல ஈடுபடப்படான். நாங்க அடிக்க சொல்லி பாருன்னு பார்த்தேன். ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிதானமா கையாண்டுட்டு நிதானமா வந்தேன். இந்த விசமிகளை எதிர்வரும் காலத்துல தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை. எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை, இவரையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை. நீங்கள் அவர்களை அடிச்சு விரட்டுங்க. கட்ட பஞ்சாயத்து செய்கிறாள், வட்டிக்கு கொடுக்குறாள் கிளிநொச்சியில இருந்து. அவருக்கு எதிராக கள்ளக்காணியில பிடிச்சு வச்சிருக்க நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். கண்டாவளையில இருக்கு அவருக்கு எதிர்காலத்துல. இரண்டு இவ்வாறானங்களை நாங்க விட்டு வைக்க போறது இல்லை. அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டும். சட்டத்துக்கு தொழில் பஞ்சாவேரம் வட்டிக்கு கொடுக்குறாள். இந்த கிளிநொச்சி பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அதுல கண்டுக்காம இருக்கிறார். இவ்வாறானவர்களுக்கு ஆதரவோ ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மறைமுகமான தொடர்பு. இவ்வாறானவர்களுக்கு தொடர்புகளை பின்பற்ற வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்ளும். மக்கள் அதுக்கு நிதானமான பாடத்தை எதிர்வரும் காலத்தில் கொடுப்பினோம். இவ்வாறானவர்களை எதிர்வரும் காலத்தில் இந்த போராட்டத்திலிருந்து மக்களே பாருங்கள் அடித்து விரட்டுவார். இந்த போராட்டத்தின் ஊடாக மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார். சென்று நாங்கள் பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள், நினைக்க ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேல அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நினைக்கிறேன் இங்க இருக்கிற சிலரும் அங்க இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருக்கிறாங்களோ தெரியாது. ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இந்த இடத்தை பேட்டி கொடுக்க இயலாத. அப்ப அவர் சொல்றேன், இல்ல ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்காண்டே ஒரு இடம் இருக்கு, அங்க வாருங்கள் என்று சொன்னார்கள். அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பை காணலன்னு சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது. என்றால் அப்படி திடீரென்று நாங்கள் எழுப்பி அதுல செய்தியில வந்து முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதுல ஒரு கும்பல், உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் யாருண்டு தெரியுமா? யாருண்டு கும்பல்? சிலர் ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல். அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார். எல்லாம் சமூகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை
நான் உண்மையிலே வெளியில வந்தா எனக்கு மிகவும் கவலையா இருந்தது என்றால், நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமாநில உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் நிற்பாட்டிருந்தது, தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது. அப்ப கிட்ட இருக்கிற வாகனத்துல லேசிதானே, அப்ப கிட்ட இருக்கிற வாகனம் வரைக்கும் நான் எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்துல நடந்து சென்றார். அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான், இந்த கும்பலுக்கு தான் வேலை. அவடத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை, உள்ளுக்கு இருந்த தாய்மையார் எதுக்கு இல்லை, ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல். உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள். அவர்களை யாரென்று இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான். இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன். நான் அவரது செம்மணியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூதகுழிக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவரத்தை இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன். இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபாரன்சிக், அதாவது இந்த மனித எச்சங்கள்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை. அது ரிப்போர்ட் இருக்கு, மிராக் ரஹீமன் ரிப்போர்ட். அப்ப நான் அதை சொன்னார், மிராக் ரஹீமன் இன்றைக்கு தங்களோட வந்தவங்களாம் அந்த இடத்தை பார்க்க, அவரும் சொன்னவரா. அப்ப போராட்ட களத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா, இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் 11-12 மணிக்கு வரி மது போதையில் இருந்தார்கள். அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கண்டா இந்த கும்பல், நான் பிறகு கேள்விப்பட்ட அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வரான். அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கும்பலை நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கும்பலை சேர்ந்து 5 பேர் எங்க தலைவருக்கு பின்னுக்கு போறாங்க. 15 பேர் போராட்ட களத்துல நின்றாக்கள் இவங்களை வேண்டாம் வேண்டாம் போக சொல்றாங்க. 50 பேர் உங்களை போல இருந்தாக்கள் கேமராவோட நிக்கிறாங்க. அதை பார்த்தா ஏதோ 60-100 பேர் தலைவருக்கு போக சொன்னதாக தெரியும். நீங்க வடிவ காணொலி எடுத்து பாருங்க. அது எந்த கட்சி என்று தெரியாதுன்ற எங்களை கட்சி இந்த நீக்கிறவர்கள் தான் நான் சொன்னேன். நான் அதிலே மாவை சேனாதிராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலேயும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான். அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதிலே என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது 2-3 நாட்கள்ல மக்கள் மறந்துடுறார். ஆனால் ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன, வார ஐநா மனித உரிமையாளர்கள் இந்த இவ்வளவு கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வெளி வேற தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மனித பூத குழிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றதான் காட்ட வேண்டும். நாங்களும் நினைச்சிருந்தால் அவரது வழியில வந்து இன்னார் தலைமையில வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்தது இப்படி என்று நாங்க சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மிக முக்கியமாக இந்த CVK சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம், யாழ் மாவட்டத்திற்கு 17 சபைகள்ல 11 சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதாலதான். ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும், அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற சங்க இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் இருந்தார்கள். இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அதிக அளவான சபைகளை கைப்பற்றது பிறகு அவங்களோட திட்டங்கள் எல்லாம் அடுத்து அப்ப திருப்பியும் பழையபடி இந்த குழப்பல் வேலையில செய்யறார்கள். இதை நீங்க பெருசுபடுத்தாம விட்டீங்கன்னா சரி. கவலையான விஷயம் பாருங்களேன், தந்தை செல்வாட சிலையை உடைச்சிருக்கிறாங்கன்னா இவ்வளவு கவலையான விடயம். எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பதில் தலைவரிடம் கேட்டேன்னா ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீஸ்லேயே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன எங்களுடைய மன்னர் மாவட்டத்திலே அதை செய்யும் என்று. உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்.